ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு திருப்பாவையில் 11வது பாசுரம். இந்த கற்றுக்கறவைங்கிற இன்றைய நாள் பாசுரத்தை முதல்ல அனுபவிப்போம். கத்து கரவை கணங்கள் பல கறந்து செத்தார் திரளழிய சென்னு செரு செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமாரெல்லாரும் வந்து நின்முத்தம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீயத்து குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றா, ஒவ்வொருத்தரும் கல்வி கற்கணும், கற்ற அந்த ஞானத்தை கொண்டு பகவானுக்கு நாம் தாசர்கள்னு தெரிஞ்சுண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அது நம்மை காக்குங்கிற அறிவுரை சொல்றா இந்த பாசுரத்துல ஆண்டாள். இந்த தோழிய செல்வ பெண்டாட்டி அப்படின்னு அழைக்கிறான். என்ன அர்த்தம் இதுக்குன்னா, நல்ல செல்வ செழிப்பு உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, பெருமாளுக்கும் இவள் செல்வம், மிகவும் பிரியமானவள் அப்படின்னு அர்த்தம் சொல்வார்கள் நம் பூர்வர்கள். இவளுடைய வீட்டில் இருக்கிற கோபர்கள் தாங்கள் செய்கிற தொழிலை நன்றாக கற்றிருந்தார்களாம். நன்னா தெரியுமா அவளுக்கு அந்த தொழில். என்ன தொழில் அது அப்படின்னா, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து பால் கறக்கும் தொழில்தான் இவர்களுடைய தர்மம். பால் கறந்து 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 இவ நல்ல பலசாலியா இருப்பாளாம். அதனால சொல்றா, நல்ல திரள் உடையவர்களா இருப்பா அப்படிங்கிறா. அந்த திரளை ஏன் அவர்கள் வளர்த்துண்டா, என்ன காரணம் அப்படின்னா, அதையும் ஆண்டாளே பாசுரத்துல சொல்றா. செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும். செரு அப்படின்னா சண்டைன்னு அர்த்தம். யாரோட போய் இவா சண்டை போடுவா? குழந்தை கண்ணனை அழிக்கிறதுக்காக கம்சன் ஒவ்வொரு அசுரர்களையா அனுப்பிண்டே இருந்தான் இல்லையா, அந்த அசுரர்களோட சண்டை போடுவாளாம் இவாளாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதை பகவத் கைங்கரிய நோக்கத்தோட செய்யணும். அப்படி பண்ணினா அது கர்மயோகம். கர்மயோகத்தை அழகா இங்க சொல்லிட்டா. மதர்ப்பமபி கர்மாணி குர்வன் சித்திமவாப்ஸ்யசி அப்படின்னு கண்ணபிரானே கீதையிலையும் சொல்றான். நாம செய்யற ஒவ்வொரு கர்மங்களையும், கர்மங்கள் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல், பகவான் நம்மை செய்விக்கிறான்ங்கிற உணர்வோட அந்த ஞானத்தோட நாம பகவானுக்கு அடிமை, நாம் அவனுக்கு சேஷன்கிற எண்ணத்தோட செய்யறது தான் கர்மயோகம். இத்தனை செயலையும் பகவான் நம்மை செய்விக்கிறான், செய்ய வைக்கிறான் அப்படிங்கிற உணர்வோட நம்ம செய்யணும். இப்படி கர்மயோகத்தை பத்தி சொன்னா, இப்படி கர்மயோகம் நம்ம பண்ண 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 நமக்கு என்ன ஏற்படும்? ஞானம் ஏற்படும். அந்த ஞானத்தினால பகவான் கிட்ட நமக்கு என்ன வரும்? பக்தி வந்துடும். பக்தியினால நாம அவனை அடைஞ்சுடலாம். கடைசியா நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஞானமும் நமக்கு வந்துடும். ஆனா பகவத் ராமானுஜர் சொல்றார், எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணா நிச்சயம் அந்த ஜன்மாலேயே நமக்கு முக்தி கிடைக்கும், அதே ஜன்மாலேயே நாம் மோட்சத்தை அடைஞ்சுடலாம், பகவான் மோட்சம் கொடுத்துடுவான் அப்படிங்கிறார் பகவத் ராமானுஜர். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சரணாகதி பண்ணதுக்கப்புறம் நான் சரணாகதி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பண்ணதுக்கப்புறம் மீதமுள்ள நாட்களை நம்ம என்ன பண்ணணும்? ஜாலியாக சினிமா பார்த்துட்டு ட்ராமா, டிவி இப்படின்னு பொழுத கழிக்கலாமா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது. சரணாகதிக்கு அப்புறம் நம்ம பூஜை பண்ணணும்,
கோவிலுக்கு போகணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், எல்லாத்தையும் ஸ்ரத்தையா பண்ணணும். ஏன்னா உயர்ந்த பதவியான மோட்சத்தை பகவானுடைய கருணையால கொடுக்கறானே அப்படின்னு நினைச்சு அவன் மகிழ்ச்சிக்காக அவனுக்கு கைங்கரியமா நினைச்சு நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு ராமானுஜர் சொல்றார். அதையே பிள்ளை லோகாச்சாரியார் சொல்றார், கர்மம் கைங்கரியத்திலே புகும் அப்படின்னு சொல்றார். அதாவது கர்மானுஷ்டமா செய்யாம கைங்கரியமா செய்யணும். கைங்கரியம் முக்திக்கு வழி அப்படின்னு நினைக்காம பகவானினுடைய உகப்புக்காக பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றார். நமக்குன்னு விதிக்கப்பட்ட கடமைகளை எப்படி செய்யணுங்கிற மெசேஜை இந்த பாசுரத்துல அழகா சொல்லிட்டா ஆண்டாள். இப்ப ஏற்பட்ட மெசேஜ் பாருங்க. இந்த கோபர்கள் எல்லாரும் தங்களுடைய கடமைகளை ஈடுபாட்டோட எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அப்படி செய்யறார்கள்னு சித்தரிச்சு காமிச்சிருக்கா இந்த பாசுரத்துல. இந்த பாசுர பெண்மணிய செல்வ பெண்டாட்டி அப்படின்னு அழைச்சா நம்ம ஆண்டாள். ஏன்னா பெருமாளுக்கு இவள் செல்வம், மிகவும் பிரியமானவள். இந்த பெண் மாதிரியே நம்மாழ்வாரும் எல்லா திவ்ய தேச பெருமாளுக்கும் செல்வ பெண்டாட்டி. அவர்களுடைய சடாரி நம்மாழ்வார். சடகோபன் அவர் சொல்றோம், அவருடைய சடாரி தான் நம்மாழ்வார். அப்போ எல்லா திவதேச பெருமாளுக்கும் இவர் செல்வ பெண்டாட்டி. அப்போ நம்மாழ்வாருடைய சடாரி யார்? நம் ராமானுஜர் தான் நம்மாழ்வாருடைய சடாரி. நம்மாழ்வாரே அதை சொல்லியிருக்கார். எப்போ சொல்லியிருக்கார்? அந்த வைபவத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம். வேதம் தமிழ் செய்த மாறனான நம்மாழ்வார் சுவாமி ராமானுஜரை நமக்கு காட்டி கொடுத்தவர். அவர் எப்படி காட்டி கொடுத்தார்? ஒரு நாள் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய நிழல்னு தெரியும், அவரோடையே தான் இருப்பார் எப்பவும். அந்த நம்மாழ்வார் ஒரு நாள் வைகுண்டத்துக்கு போக போறாருன்னு தெரிஞ்சுட்டார் மதுரகவி ஆழ்வார். அதனால நம்மாழ்வார்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறார். என்ன பிரார்த்திச்சுக்கிறார்னா, உங்களுடைய விக்கிரகம் அடியேனுக்கு வேணும், உங்களை பூஜிக்கணும் அப்படின்னு கேட்டார். உடனே நம்மாழ்வார் சொல்றார், ஒரு பாத்திரத்துல தாமிரபரணி நீரை எடுத்து நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் கடைசியில என்னுடைய விக்கிரகம் அதுல வரும், அதை வச்சுட்டு நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னார். மதுரகவி ஆழ்வாரம் தாமிரபரணி நதியிலேருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்துன்னு வந்து, தாமிரபரணினாலே காப்பர், தாமிரம்னாலே காப்பர், தமிழ்ல காப்பர் விக்கிரகம் கிடைச்சது அவளுக்கு. ஒரு விக்கிரகம் வந்தது. அவரை பார்த்தா நம்மாழ்வார் மாதிரியே இல்லை, ஒரு யதி மாதிரி தெரிஞ்சது, ஒரு சன்னியாசி மாதிரி தெரிஞ்சது. நீர் இல்லையே, இது சன்னியாசி மாதிரினா இந்த விக்கிரகம் தெரியறது அப்படின்னு போய் கேட்டார் மதுரகவி ஆழ்வார். உடனே நம்மாழ்வார் சொல்றார், ஆமா இவர் யதி தான், இவர் தான் சுவாமி ராமானுஜன், இவர் திரு அவதாரம் பண்ணி சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவார் அப்படின்னு நம்மாழ்வார் திருவாயாலேயே சொன்ன அமிர்த மொழி இது. அப்பேற்பட்ட சனாதன தர்மத்தை யாராலையுமே அழிச்சுடுவேன்னு சொல்றாளே, அழிக்கவே முடியாது. கலி புருஷன் இந்த ராமானுஜரை பார்த்து நடுங்கி ஓடி போயிடுவான். யமனுக்கு கூட இந்த பூலோகத்துல வேலையே இல்லை, இவர் எல்லாரையும் கரை ஏற்றிடுவார். யமர் வருவான், அங்கேருந்து ஒருத்தர் கூட இருக்க மாட்டா யமபட்டணத்துக்கு அழிச்சுட்டு போலான்னா, ஏன்னா இவர் கரை ஏற்றிடுவார் எல்லாரையும் அப்படின்னு நம்மாழ்வாரே பாசுரம் பாடுறார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், கலியும் கெடும் கண்டு கொண்மீன், நமனுக்கு இங்கு வேலை இல்லை. நமன்னா யமன், அவனுக்கு இங்கு வேலை இல்லைன்னு பாசுரம் பாடினார் நம்மாழ்வார். ஒரு தடவை இதெல்லாம் ஆயிடுத்து, இதெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. அவருக்கு நம்மாழ்வார் விக்கிரகமும் வந்தது. அந்த நம்மாழ்வார் விக்கிரகம், ராமானுஜ விக்கிரகம் எல்லாமே அங்க ஆழ்வார் திருநகரில் இருக்கு. அப்படியே பல செப்பு, ஏன்னா தாமிரபரணி தண்ணீர்லேருந்து காய்ச்சி வந்த அந்த விக்கிரகம் அப்படியே பளன்னு இருக்கும். இன்னைக்கும் நம்ம போய் சேவிச்சுக்கலாம். ஒரு தடவை பகவத் ராமானுஜர் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருள்றார்.
அந்த எல்லையை தொட்ட உடனேயே மெய் சிலிர்த்து ராமானுஜர் பாடுறார். என்ன பாடுறார்? இதுவோ திருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை, வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் ஊர் இதுவோ அப்படின்னு பாடுறார். அப்படியே மெய் சிலிர்த்து நிற்கிறார் அந்த எல்லையை தொட்ட உடனேயே ராமானுஜர். நம்மாழ்வார் ராமானுஜரை விக்கிர ரூபியா தான் பார்த்தவர். ஏன்னா அவர் பரமபதம் போயாச்சு, விக்கிரக ரூபியா தான் பார்த்தவர். அவர் தான் யாரு அப்படின்னாக்கா பவிஷ்யதாச்சாரியர் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார்க்கு சொன்னார். இவர் தான் வரப்போற ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராமானுஜர் நம்மாழ்வார் சன்னதிக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். ராமானுஜரை பார்த்து பிரசன்னமாயிட்டாரா நம்மாழ்வார். நம்மாழ்வார் ராமானுஜர் கிட்ட பேசுறார். அப்பா ராமானுஜா, கலியுகத்துல உன்னுடைய ரூபத்தை பார்க்க நான் எவ்வளவு நாளா காத்துன்னு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாராம். கண்கள்ல ஆனந்த பாஷ்பத்தோட நம்மாழ்வாரை விழுந்து சேவிச்சார் ராமானுஜர். ஆழ்வார் ஆசீர்வாதம் பண்ணினார். பண்ணிட்டு சொல்றார், ராமானுஜா இனிமே என்னுடைய திருவடிக்கு ராமானுஜன் அப்படின்னு பேரு அப்படின்னு சொல்லிட்டார். நம்மாழ்வாருடைய திருவடிக்கு என்ன பேரு? ராமானுஜன்னு பேர். கோவில்ல நம்மாழ்வார் சன்னதியில நமக்கு சடாரி சாத்துவா இல்லையா, அதுக்கு என்ன பேரு? ராமானுஜன்னு பேர். அப்ப ரெண்டு பேரோட, யாரு ரெண்டு பேர்? நம்மாழ்வார், ராமானுஜன், ரெண்டு பேரோட ஆசீர்வாதமும் நமக்கு ஒரு சேர கிடைச்சுடுறது பாருங்க. அதனால தான் ராமானுஜரை நம்ம என்ன சொல்றோம்? காரே கருணை ராமானுஜா அப்படின்னு சொல்றோம். ராமானுஜரும் எப்பவும் ஆழ்வார் திருவடியையே தியானம் பண்ணிண்டு அவருடைய பாசுரங்களை மனனம் பண்ணிண்டு இருப்பார்னு ராமானுஜர் நூற்றந்தாதியில ஒரு பாசுரம் பாடுறார். திருவரங்கத்து அமுதனார். கூட்டும் விதியென்று கூடும் கொலோ தென் குறுகைப்பிரான் பாட்டு என்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுஜன் புகழ் மெய் உணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவே. இந்த பாசுரத்துல அமுதனார் சொல்றார், தென் குறுகைப்பிரானான நம்மாழ்வாரின் திருவாய்மொழி தமிழ் வேதம். இது பசும் தமிழ். உயர்ந்த ரத்தனமான இந்த திருவாய்மொழி பாசுரங்களை தன்னுடைய ஹிருதயத்துல பக்தியோட பூட்டி வச்சுருக்கார் ராமானுஜர். திருவாய்மொழிங்கிற ஈரச் சொல்லையே அவருடைய திருவாக்கு சொல்லும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட்டம் கூட்டமா அமர்ந்து அதை கேட்பார்கள். அவரோட புகழையே பாடுவார்கள். அவர்களோட திருவடியில என்னை சேர்த்துடுங்கோ, அந்த பாக்கியம் எனக்கு என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு அமுதனார் இந்த பாசுரத்துல பாடுறார். ராமானுஜர் ஆழ்வாரோட திருவடியை தியானம் பண்றார். ஆனா அமுதனார் ராமானுஜரோட திருவடிக்கு கீழ் அமரணம் அப்படின்னு ஆசைப்படுறார். ஒரு தடவை நம் சுவாமி ராமானுஜர் திருப்புளியங்குடி திவதேச பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வர்றார். இங்கேந்து ஆழ்வார் திருநகரி பெருமாளை போய் சேவிக்க போகணும். அவருக்கு கோவில் வாசல்ல வழியில ஒரு அர்ச்சகருடைய பெண் என்ன பண்ணினா, சின்ன குழந்தை, சின்ன பொண்ணு, 5-6 வயசு தான் இருக்கும், நெல்லு காய வச்சுட்டு இருந்தா. அந்த ஊர்ல எல்லாம் நெல்லை ரோடுல தான் காய வைப்பான். அடி பெண்ணே, இங்கேருந்து ஆழ்வார் திருநகரி எத்தனை தூரம் அப்படின்னு அந்த பெண் கிட்ட ராமானுஜர் கேட்டார். அந்த குட்டி பொண்ணு இடுப்புல கையை வச்சுட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்தது. ஜீயரோ அப்படின்னு கேட்டது. ஆமாம் அப்படின்னு தலையாட்டினார். திவ்ய பிரபந்தம் தெரியுமோ? தெரியும். திருவாய்மொழி அறிவீரோ? அறிவேன். வியந்து ஆச்சரியமா அந்த சிறுமியை பார்த்த நம் ராமானுஜர். எப்படி கேள்வி கேட்கறது பாரு. அது சொல்லிட்டு, கூப்பிடு தூரம், சப்தம் போட்டு கூப்பிட்டா காதுல விழும், அவ்வளவு கிட்டக்க தான் இருக்கார் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லிடுது. உடனே ராமானுஜர் கேட்டார், குழந்தை உனக்கு எப்படிமா இது தெரியும் அப்படின்னு கேட்டார். எங்க ஆழ்வார் அப்படித்தானே பாசுரம் பாடியிருக்கார் அப்படிங்கிறது அந்த குழந்தை. அந்த பாசுரத்தை சொல்றது வேற. என்ன பாசுரம்? வடிவினை இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினை ஏனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. ஆழ்வீர், ஸ்ரீதேவி பூதேவிக்கு கை வலிக்கிறதா, நீர் வாரும்னு
கூப்பாடு போட்டீரானால் நான் ஓடி வந்துட மாட்டேனா அப்படின்னு ஆழ்வார் இந்த இடத்துல பாடியிருக்கார். அப்போ கூப்பிடு தூரத்துல தானே ஆழ்வார் இருக்கணும், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுத்து அந்த குட்டி பொண்ணு. திவ்ய பிரபந்தத்துக்கு இப்படி ஒரு வியாக்கியானமா, எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிறார் ராமானுஜர். ஆழ்வாரோட பாசுரங்களை ராமானுஜர் சொன்னா அந்த அந்த திவதேச பெருமாள் பிரத்யட்சமா காட்சி கொடுத்துடுவா. அப்பேற்பட்ட பெருமை மிக்கவர் நம் ராமானுஜர். அவர் கைய கட்டிண்டு வாய பொத்திண்டு அந்த பெண்ணை நமஸ்காரம் பண்ணிட்டார். இந்த பெண்ணோட அப்பா அர்ச்சகர் பயந்து நடுங்கிண்டு அங்கேருந்து ஓடி வரார். சுவாமி, குழந்தை ஏதோ துடுக்குத்தனமா பேசிட்டா சுவாமி, நீங்க மன்னிக்கணும் அப்படின்னா உடனே ராமானுஜர் சொல்றார், இல்ல சுவாமி, திவ்ய பிரபந்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்திருக்கு இந்த குழந்தை, இது பெரிய ஞானி அப்படின்னு விட்டார். ஜீயர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா சிங்கம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட சிங்கம் எவ்வளவு ஸ்ரத்தையா குழந்தை சொன்னதை கேட்டிருக்கார் பாருங்க. இப்படி நாம எதை கத்துண்டாலும் பகவத் கைங்கரியமா பண்ணிடணும்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன அறிவுரைய நம் ராமானுஜரும் கடைப்பிடிக்கிறார் அப்படின்னு தெரியறது இந்த பாசுரங்கள்லேருந்து. இருவருக்கும் பல்லாண்டு பாடி அமுதனாரின் அமுதத்துடன் இன்றைய பதிவை அடியேன் நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூட்டும் விதியென்று கூடுங்கொலோ தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை தன் பத்தி என்னும் வீட்டின் கண் வைத்தை ராமானுசன் புகழ்மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பமெய்திடவே